ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீபாஷ்யத்தினுடைய முதல் அதிகரணம் ஜிக்ஞாசாதிகரணம். அத்தை காண இருக்கிறோம். ஸ்ரீபாஷ்யமானது வேதவியாசர் செய்த வேதாந்த சூத்திரத்தினுடைய வியாக்கியானம் என்பதை பார்த்தோம். சூத்திரங்கள் என்றால் என்ன என்பதையும் பார்த்தோம். உபனிஷத்துக்களிலே வரக்கூடிய அர்த்தங்களிலே சந்தேகம் எழ அதை கடையக்கூடியதுதான் சூத்திரங்கள் என்பதை பார்த்தோம். அதிகரணம் என்றால் என்ன என்பதை இப்பொழுது முதற்கண் பார்ப்போம். சூத்திரங்களினுடைய கூட்டம் அதிகரணம் எனப்படும். எல்லா இடத்திலையும் கூட்டமாக இருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. சில அதிகரணம் என்றது ஒரே ஒரு சூத்திரத்தை கொண்டதும் ஒரு அதிகரணமாக இருக்கும். முதல் அதிகரணமே அதே போலதான். ஜிக்ஞாசா அதிகரணம் அப்படின்னு முதல் அதிகரணம் இருக்கு. இதுல ஒரே ஒரு சூத்திரம் தான். ஆனா பெரும்பாலும் ஒரு அதிகரணத்துல பல சூத்திரங்கள் கூடியிருக்கும். அதிகரணம் என்றதை பஞ்சாங்கம், ஷடங்கம், தசாங்கம் என்று சொல்லுவார்கள். 5 அங்கங்கள் கொண்டது அதிகரணம், 6 அங்கங்கள் கொண்டது, 10 அங்கங்கள் கொண்டது என்று அதிகரணத்துக்கு தன்மை சொல்லுவார்கள். 5 அம்சங்கள் இருக்கணும் அதிகரணம் என்று சொல்லப்படணும்னா 5 அம்சங்கள் இருக்கணும். என்ன அம்சம்னா விஷயசைவ பூர்வபக்ஷ தசோத்தரம் சங்கதி பிரயோஜனம் ச பிராஞ்சோ அதிகரணம் விதுகு என்று இந்த ஸ்லோகத்துல 6 அங்கங்கள் சொல்லப்படுறது. விஷய வாக்கியம் இருக்கும். பிரம்மசூத்திரமே எப்படி அமைஞ்சிருக்கு? உபனிஷத்துல நமக்கு சந்தேகம் ஏற்பட அந்த சந்தேகத்தை களையறதுக்காக தான் பிரம்மசூத்திரம் அமைச்சர் வேதவியாசர். அப்போ உபனிஷத் வாக்கியம் ஏதாவது ஒண்ணு இருக்கணும். அதை பார்த்தோன்னே நமக்கு ஒரு சந்தேகம் வரும். அந்த சந்தேகத்தை வேதவியாசர் போக்குறார். உபனிஷத் வாக்கியம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, ஒரு வாக்கியம், அதுதான் விஷய வாக்கியம். அப்போ ஒவ்வொரு அதிகரணத்துக்கும் ஒரு விஷய வாக்கியம் இருக்கும். ஏதோ ஒரு வாக்கியத்துல சந்தேகம் வரப்போகுது. சில அதிகரணங்கள்ல எப்படி இருக்கும்னா மொத்த உபனிஷத்தே விஷயமா இருக்கும். மொத்த வேதாந்தம் இருக்கு உபனிஷத்து, எல்லா உபனிஷத்தும் சேர்த்து அதுலயே மொத்தமா சேர்த்து விசாரம் இருக்கும். அப்படிப்பட்ட அதிகரணங்களும் உண்டு. ஆக எந்த அதிகரணமா இருந்தாலும் ஒரு விஷயம் இருக்கணும். அதுக்கப்புறம் விஷயோ விஷயச்சைவ. விஷயன்றது வேற, விஷயா அப்படின்றது வேற. சம்ஸ்கிருதத்துல மூர்தன்ய ஷகாரஹா அப்படின்னு சொல்லுவார்கள், மற்றொன்னு தாளவிய ஷகாரஹா அப்படின்னு சொல்லுவார்கள். விஷயானா விஷய வாக்கியம்னு பார்த்தோம். விஷயஹான சம்சயா, விஷயஹான சந்தேகம்னு அர்த்தம். விஷயஹான சந்தேகம். உபனிஷத் வாக்கியத்தை பார்த்தோடனே நமக்கு ஒரு சந்தேகம் ஏற்படுறது. சந்தேகம்னால எப்படி இருக்கும்? எதில் இருக்கிறது? தூணா இல்லாட்டி ஒரு ஆணா, ஸ்தானுருவா புருஷோவா, தூணா இல்லாட்டி ஆணா அப்படின்னு தானே சந்தேகம் இருக்கும். ஒரு பொருளை பார்த்து இப்படிப்பட்டதா அப்படிப்பட்டதா அப்படின்றதுதான் சந்தேகம். அதே போல இங்க ஒரு உபனிஷத் வாக்கியத்தை பார்த்து இந்த வாக்கியத்துல ஜீவாத்மா சொல்லப்படுறதா பரமாத்மா சொல்லப்படுறதா அப்படின்றதுதான் சந்தேகம். இதுல விஷயசைவ 2 அம்சம் ஆச்சு. பூர்வபக்ஷ தத்தோத்தரம். பூர்வபக்ஷம் அப்படின்னா வாக்கியத்தை பார்த்த உடனே சட்டுன்னு நமக்கு ஒரு அர்த்தம் தோன்றது இல்லையா, இது தவறான அர்த்தம், ஆராயாமல் சொல்லப்படுற அர்த்தம். இதுக்குதான் பூர்வபக்ஷம் அப்படின்னு பெயர். உபனிஷத் வாக்கியத்தை ஒண்ணு பார்த்துட்டு இந்த வாக்கியத்துல ஜீவாத்மா தான் சொல்லப்படுறது அப்படின்னு சொன்னா அது ஆராயாம நம்ம சொல்றோம், மேலெழுந்த வாரியா பார்த்த உடனே சொல்றோம். அது பூர்வபக்ஷம். அது முதல் எழக்கூடிய ஒரு பட்சம். ததா உத்தரம், அதற்கு பிறகு ஆராய்ச்சி பண்ண பிறகு நமக்கு எழக்கூடிய பட்சம் இருக்கு இல்லையா, அதுதான் சித்தாந்த பட்சம். ரிஷி இதுதான் பண்ண வர. வேதவியாசர் மகரிஷி என்ன பண்றாரு அப்படின்னா நமக்கு உபனிஷத் வாக்கியங்கள்லாம் பார்த்தா தப்பு தப்பான அர்த்தங்கள்லாம் தோன்றும். அதையும் சொல்லிடுவார். இப்படிதான் நினைக்க வாய்ப்பு இருக்கு, இந்த மாதிரி பல பேர் தப்பாக நினைத்திருக்கிறார்கள் அப்படின்றத சொல்லிட்டு அதுக்கப்புறம் சரியான அர்த்தத்தை இப்படிதான் கொள்ளணும், இதுதான் நியாயம், இதுதான் லாஜிக் இங்க அப்படின்னு அதையும் காட்டுவார். அதுதான் சித்தாந்த பட்சம், உத்தர பட்சம், சித்தாந்த பட்சம். ஆக 4 பார்த்தோம். விஷய வாக்கியம் ஒண்ணு இருக்குன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் விஷயா, சந்தேகம் ஏற்படும். அந்த விஷய வாக்கியங்கள்ல இது அர்த்தமா அது அர்த்தமா அப்படின்னு சந்தேகம் ஏற்படும். முதல்ல எழக்கூடிய அர்த்தத்துக்கு பூர்வபக்ஷம் அப்படின்னு பெயர். சரியான அர்த்தம் ஆராய்ச்சிக்கு பிறகு நமக்கு கிடைக்கக்கூடிய அர்த்தம் தான் சித்தாந்தம் அப்படின்ற அர்த்தம் அப்படின்னு 4 அம்சம் பார்த்தோம். கூட சேர்த்து சங்கதி பிரயோஜனம் அப்படின்னு சொல்லுவார்கள். சங்கத்தினா தொடர்பு. ஒரு அதிகரணத்தை எடுத்துக்கிறார்,
இந்த உபனிஷத் வாக்கியத்தை எடுத்து நான் விசாரம் பண்ண போறேன் அப்படின்னு வேதவியாசர் ஆரம்பிக்கிறார். போன அதிகரணத்துல வேற ஏதோ ஒரு உபனிஷத் வாக்கியத்தை எடுத்து விசாரம் பண்ணியிருப்பார். அந்த ரெண்டு விசாரத்துக்கும் ஒரு தொடர்பு காட்டணும். சம்பந்தமே இல்லாம ஒரு விசாரம் பண்ணுவார், அடுத்தது வேற ஏதோ விசாரம் பண்ணுவார் அப்படின்னு அது சரியா இருக்காது, கிரந்தம் சரியா போகாது. ஆக ஒரு தொடர்பு இருக்கு, அதுதான் சங்கதி அப்படின்னு பெயர். அதே போல பிரயோஜனம் அப்படின்னு இருக்கும். பிரயோஜனம் அப்படின்றது பூர்வபக்ஷ மதத்தை நம்ம எடுத்துட்டோம்னா நம்ம ஒரு விதமாக நம்ம உபாசனம்லாம் பண்ணுவோம் அப்படின்னு ஆயிடும். இங்க சித்தாந்தத்தை எடுத்துக்கணும்னா வேற விதமா உபாசனம் பண்ணுவோம் அப்படின்னு பிரயோஜனம் வேறுபடும். இந்த 6 அம்சங்கள்ல விஷய வாக்கியம், சங்கதி, பிரயோஜனம் இது எல்லாத்தையும் விட்டுடுவோம். என்ன சந்தேகம், பூர்வபக்ஷம் என்ன, சித்தாந்தம் என்ன அப்படின்றத மட்டும் இந்த சாரம் அப்படின்ற இந்த தொடர் உபன்யாசத்துல அதை மட்டும் பார்த்துட்டு வருவோம். இப்போ ஒவ்வொரு அதிகரணத்தையும் எடுத்துட்டு இங்க பூர்வபக்ஷம் என்ன, சித்தாந்தம் என்ன, அதுலயே சந்தேகமும் வந்துடும். பூர்வபக்ஷமா சித்தாந்தமா அப்படின்றதுதான் சந்தேகம். பூர்வபக்ஷம் என்ன, சித்தாந்தம் என்ன அப்படின்னு சொன்னா, பூர்வபக்ஷம்ன்றது முதல்ல இடக்கூடிய பட்சம், தவறான பட்சம், ஆராய்ச்சி செய்யாத பட்சம், அதை கழிச்சிட்டு சரியான பட்சம், ஆராய்ச்சிக்கு பிறகு இருக்கக்கூடிய பட்சம் சித்தாந்தம் அப்படின்றத மட்டும் பார்த்துட்டு போகும். இந்த முதல் அதிகரணத்துக்கு வந்தோமே என்றால் அப்ப என்ன பார்க்கணும், பூர்வபக்ஷம் என்ன, சித்தாந்தம் என்ன அப்படின்னு பார்க்கணும். இவ்வளவுதான். இந்த அதிகரணத்துல என்ன பூர்வபக்ஷம் அப்படின்னா, வேதவியாசர் பிரம்மசூத்திரம் பண்றன்னு வந்தாரா, பிரம்மசூத்திரம் அப்படின்ற இந்த சாஸ்திரம் எதுக்காக, உபனிஷத் வாக்கியங்கள்ல இருக்கக்கூடிய சந்தேகங்களை போக்குறதுக்காக, பிரம்மத்தை பத்தி நன்றாக அறிவிப்பதற்காக. பிரம்மத்தை பையனா உபனிஷத்தினுடைய அர்த்தம் என்ன, பிரம்மம் அப்படின்னு வச்சுட்டு இந்த பிரம்ம சூத்திரம் அப்படின்றது வந்திருக்கு. இப்போ பிரம்மத்தை பற்றின சந்தேகங்கள் எல்லாம் போக்குறதுக்காக, உபனிஷத் அர்த்தத்தை சந்தேகங்கள் எல்லாம் போக்குறதுக்காக வேதவியாசர் இந்த முயற்சியை செய்யறாரு. இந்த பூர்வபக்ஷி என்ன சொல்றான் அப்படின்னா, எடுத்த மாத்திரத்திலேயே இந்த மொத்த சாஸ்திரமே வீணு, இது பண்ணையே தேவையில்லை அப்படின்னு சொல்றதுதான் இந்த பூர்வபக்ஷம். ஏன் இப்படி சொல்றான் அப்படின்றதுக்கு நம்ம முன்னாடி பார்த்த உதாரணத்தை ஞாபகத்துல கொள்ளலாம். என்ன உதாரணம் பார்த்தோம்னா, இந்த யோகா வாத்தியார் அப்படின்ற உதாரணம் பார்த்தோம் இல்லையா. வேதங்கள், வேதாந்தத்துக்குள்ளதான் வேதாந்தமும் அடக்கம். உபனிஷத் அப்படின்றது வேதத்துல ஒரு பாகம் தானே. மொத்த வேதமே என்ன பண்றது அப்படின்னா, இதை செய், இதை செய்யாத அப்படின்னு சொல்றதுக்குதான் வேதம் அப்படின்ற மொத்த கிரந்தமே வந்திருக்கு. அப்போ வேதத்தினுடைய ஒரு பகுதியான வேதாந்தம் அதுவும் எதுக்காக இருக்கு அப்படின்னா, புருஷனை, ஆத்மாவை ஒரு செயலிலே தூண்டுவதற்காக தான் வேதாந்தம் அப்படின்ற அந்த பகுதியுமே இருக்கே ஒழிய, ஒரு சித்தமான ஒரு வஸ்து, இருக்கக்கூடிய ஒரு பொருளை பத்தி தெரிவிக்கிறதுக்காக, பிரம்மம் ஜெகத் காரணம் என்னது அப்படின்ற பத்தி தெரிவிக்கிறதுக்காகலாம் வேதம் அப்படின்ற நூலானது வரவில்லை அப்படின்றதுதான் அந்த பூர்வபக்ஷி சொன்னது. அது அந்த யோகாவாதியருடைய உதாரணத்தை பார்த்தோம் என்றால், யோகாவாதியார் எதுக்காக வரப்போறார், கட்டளை இடுவர், இப்படி செய்யணும் இப்படி செய்யக்கூடாது அப்படின்னு கட்டளை இடுவர். அவர் எதுக்காக வரல, அப்படி இருக்கு இப்படி இருக்க போறது அப்படின்னு சொல்றதுக்காக வரல. அதே ஸ்தானத்துலதான் வேதமும். வேதம் அப்படின்றதும் ஒரு கட்டளை தான். அப்போ இது செய்யக்கூடாது அப்படின்றதுதான் வேதம் சொல்லுமே ஒழிய, மற்ற விஷயங்கள்ல வேதத்துல அப்படியே நம்ம அதுல தாற்பயம் இருக்கிறதாக எடுத்துக்க கூடாது. அதெல்லாம் வெறும் கதை தான். எப்படி அந்த யோகாவாதியாரானவர் செய்யாது அப்படின்னு சொல்றதுக்கு வந்தவர் ஏதோ ஒரு கதையை சொன்னார்னா நம்ம அதுல ஒரு விசாரம் பண்ண போறது கிடையாது. அதே போல வேதமானது யாகத்தை எப்படி செய்யணும் இப்படி செய்யக்கூடாது இப்படின்னு சொல்றதுக்காக தான் வேதம் வந்தது. ஜெகத் காரணம் இப்படி இருக்கு அப்படி இருக்கும் இப்படின்னு சொல்றதுக்கு வேதமானது வரவில்லை. அப்ப எதுக்கு இந்த பிரம்ம விசாரம் அப்படின்றது? உலகத்தை படைக்கிறது யாரு, அழிக்கிறது யாரு, அதனுடைய பலம் என்னப்படியாக இருக்கும், அந்த பிரம்மத்தினுடைய அனுபவம் எப்படிப்பட்டதாக இருக்கும் 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 அப்படின்ற இந்த இருப்பை பத்தின விசாரம்லாம் எதுக்காக பண்ணணும்? இந்த யோகாவாதியார் சொல்ற கதையில யாராவது விசாரம் பண்ண போறாளா? என்ன விசாரம் பண்ணுவா? யோகாவாதியாரே இந்த ஆசனம் எப்படி பண்ணணும் அதை எனக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு தான் கேட்பாளே ஒழிய, நீங்க இந்த ஆசனத்தை எனக்கு பண்ண வைக்கிறதுக்காக ஒரு கதை சொன்னீங்களே, அந்த கதையில எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு, அதுல விசாரம் பண்ணுவோமா அப்படின்னு யாராவது சொல்லுவார்களா? அதே போலதான் இருக்கு. வேதமானது பண்ணாது அப்படின்னு சொல்ல வந்த வேதம், அதுல பண்றது எப்படி பண்ணக்கூடாதது எப்படி அப்படின்னு விசாரம் பண்ணணுமே ஒழிய, ஏதோ ஒரு கதை இருக்கு, ஜெகத் காரணம் என்னது அப்படின்னு ஒரு கதை இருக்கு, அதுல போயிட்டு நம்ம இதுக்காக விசாரம் பண்ணணும். ஆகையினால இந்த விசாரம் பண்றதுக்காக வேதவியாசர் வந்தார். பிரம்ம சூத்திரம், பிரம்ம வித்யா அப்படின்ற இந்த பிரம்ம உத்தர மீமாம்சா சாஸ்திரம் இருக்கு இல்லையா, இதை எழுதின இந்த மொத்த சாஸ்திரமே இது வீணானது, இந்த விசாரம் தேவையற்றது அப்படின்றதுதான் பூர்வபக்ஷம். இந்த பூர்வபக்ஷத்துல அடிப்படை நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்? வேதமானது கட்டளை, செய்யாது அப்படின்னு சொல்றதுக்காக இந்த வேதமானது வந்தது அப்படின்றதுதான் அடிப்படைன்னு புரிஞ்சுக்கணும். சரி, எப்படி இந்த பூர்வபக்ஷியானவன் வேதமானது வெறும் கட்டளையாகத்தான் இருக்கும் அப்படின்னு ஏன் கொண்டு வந்தான் என்றால், வேதம் என்றது ஒரு சொல் வடிவத்துல அமைந்ததுதான். சொற்கள், வேதம் அப்படின்னா சொற்கள் தானே வேதம் அப்படின்றது. இப்போ இந்த ஒவ்வொரு சொல்லுமே கூட, ஒவ்வொரு வாக்கியமே கூட, எல்லா வாக்கியங்களும் லோகத்துல
கட்டளையாகத்தான் இருக்கும் அப்படின்றத சாதிச்சுட்டானா இந்த பூர்வபக்ஷியானவன். எல்லா வாக்கியங்களும் கட்டளையாகத்தான் இருக்கும் அப்படின்னு சாதிச்சுட்டானா இந்த சொற்களினுடைய ஒரு பகுதியான இந்த வேதம் அப்படின்றது இருக்கு இல்லையா, இதுவும் கட்டளையாகத்தான் இருக்கும் அப்படின்றத நம்ம சாதிக்க முடியும். இப்படிதான் பூர்வபக்ஷி முனையறான். என்ன பண்றான் அப்படின்னா, சொல் அப்படின்னாலே சப்தம் அப்படின்றது இல்லையா, பேசணுமே, இந்த பேச்சு அப்படின்றது கட்டளையாகத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்றான் அவன். வேதமும் ஒரு விதமான பேச்சு தான், அதுவும் ஒரு விதமான சொல்லுதான். அப்ப அதுவும் கட்டளையாகத்தான் இருக்க முடியும் அப்படின்னு பூர்வபக்ஷியினுடைய அபிப்பிராயம் இப்படிதான் போயிட்டு இருக்கு. சரி, எப்படி அவன் முதல்ல இதை சொல்றான்? சொல்லினாலே பேச்சுனாலே கட்டளையாகத்தான் இருக்கும் அப்படின்னு என்ன நிர்பந்தம் என்றால், பேச்சு அப்படின்றது எதுக்கு பயன்படுறது? அடுத்தவர்களுக்கு புரியறதுக்காக தான் பேச்சு பயன்படுறது. பேசுறது அப்படின்னாலே அதான் அர்த்தம், அடுத்தவர்களுக்கு புரியறதுக்காக நம்ம வாயை அசைக்கிறோமே, அதுதான் பேச்சு எனப்படும். சரி, நான் பேசினா அடுத்தவர்களுக்கு புரியும் அப்படின்றது எப்படி தெரிஞ்சுட்டோம்னா அப்படின்னா, அதுக்குதான் முன்பே கூட அந்த ஒரு உதாரணத்தை பார்த்தோம். எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, சின்ன வயசுல இப்படிதான் தெரிஞ்சுட்டு இருப்போம். எப்படி தெரிஞ்சுட்டு இருப்போம்? ஒரு செயலை பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். பேச்சானது ஒரு புரிதலை ஏற்படுத்தும் அப்படின்னு ஒரு செயலை பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். என்ன ஸ்திதி, என்ன சினாரியோ? 3 பேர், விருத்தன் ஒருத்தன் இருக்கான், மத்தியமன் ஒருத்தன் இருக்கான், பாலன் குழந்தை ஒண்ணு இருக்கு. இந்த 3 பேர் இருக்கார்கள். இந்த 3 பேர் நிறைய நேரமா ஒரு செயலற்றவர்களாக இருக்கார்கள். 3 பேர் செயலற்றவர்கள். இப்போ இந்த விருத்தன் என்ன பண்றான் அப்படின்னா, அவன் பேசுறான். அந்த பேச்ச கேட்டு இந்த மத்தியமன் இருக்கான் இல்லையா, அவன் என்ன பண்றான்னா ஒரு செயலை செய்யறான். இத அந்த குழந்தை பார்த்துட்டு இருக்கு. இதுதான் சினாரியோ. விருத்தன் பேசினா, இந்த மத்தியமனானவன் செயலை செய்தான், குழந்தையானது பார்த்துட்டு இருக்கு. இப்போ அந்த குழந்தை யோசிக்க ஆரம்பிக்கிறது. என்ன யோசிக்கிறதுன்னா, மத்தியமன்றது அந்த குழந்தையுடைய அப்பா அப்படின்னு வச்சுக்கோமே, விருத்தன் அப்படின்றது அந்த குழந்தையுடைய தாத்தா அப்படின்னு வச்சுக்கோமே. இந்த குழந்தை யோசிக்கிறது. இப்போ தாத்தா அவங்க சொன்னார், அவர் சொன்னதை கேட்டு அப்பா என்ன பண்ணார் அப்படின்னா, மாட்டை கொண்டு வந்தார். மாட்டை கொண்டு வருது அப்படின்றது செயல். அப்பா மாட்டை கொண்டு வந்தார். இப்போ மாட்டை கொண்டு வருதல் அப்படின்னு ஒரு செயலை செய்தாரா அப்பா? இந்த குழந்தை யோசிக்கிறது, ஒரு செயலை செய்யணும் அப்படின்னாலே காரியதா புத்தி அப்படின்னு ஒண்ணு ஏற்படணுமே அப்படின்னு இந்த குழந்தையானது யோசிக்கிறது. அதனால காரியதா புத்தி அப்படின்னா, முதல்ல காரியம் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுப்போம். காரியம் அப்படின்னா செய்ய வேண்டிய செயல் இருக்கு இல்லையா, அதுக்குதான் காரியம் என்று பெயர். காரியதா புத்தினா ஒரு விதமான எண்ணம். இந்த செயலை நான் செய்ய வேண்டும் அப்படின்ற எண்ணம் இருக்கு இல்லையா, அதுக்குதான் காரியதா புத்தின்னு பெயர். காரியம்னா என்ன? செய்ய வேண்டிய செயல், அதுக்கு காரியம் என்று பெயர். காரியதா புத்தினா என்ன? இந்த செயலை நான் செய்ய வேண்டும் அப்படின்ற எண்ணம் நமக்கு ஏற்படுறது இல்லையா, அதுதான் காரியதா புத்தி எனப்படும். இந்த குழந்தை யோசிக்கிறது, அப்பா மாட்டை கொண்டு வந்தார், ஒரு காரியத்தை பண்ணியிருக்காரா, ஒரு செயலை பண்ணியிருக்காரா? செயலை பண்ணணும்னாலே அதுக்கு முன்பு காரியதா புத்தி அப்படின்றது ஏற்படணும். ஒரு செயலை எப்போ செய்வோம்? இந்த செயலை நான் செய்ய வேண்டும் அப்படின்ற எண்ணம், அந்த காரியதா புத்தி ஏற்பட்டாதான் அந்த செயலை செய்வோம் அப்படின்னு குழந்தை யோசிக்கிறது. அது என்ன யோசிக்கிறதுனா, தான் ஒரு செயலை செய்யும். பந்து எடுக்கிறது அந்த குழந்தை. பந்தை எப்போ எடுப்பேன் அப்படின்னு அந்த குழந்தை யோசிக்கிறது. நான் எப்போ பந்தை எடுப்பேன் அப்படின்னா, அந்த பந்து எனக்கு வேணும், இது வச்சு நான் விளையாடலாம், எனக்கு இது ஒரு இஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்ற எண்ணம் இருந்தாதான் அதுக்கப்புறம் எனக்கு அடுத்தது என்ன எண்ணம் ஏற்படும்? இந்த பந்தை நான் கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு எண்ணம் ஏற்படும். இதை நான் செய்யணும், செய்ய வேண்டும் அப்படின்னு அந்த வேண்டுதல் எண்ணம் இருக்கு இல்லையா, அது காரியதா புத்தி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த எண்ணம் அது எனக்கு ஏற்படும். அதுக்கப்புறம் தானே அந்த பந்தை கொண்டு வருவேன். 4 பந்து இருக்கு, எல்லா பந்துமே எனக்கு வேணும் அப்படின்னு எனக்கு இருக்காது. ஆகையினால எல்லா பந்தையும் கொண்டு வரணும் அப்படின்ற எண்ணம் எனக்கு ஏற்படாது. ஆனா என்ன ஆகும், அந்த 4ல ஏதோ ஒரு பந்து தான் எனக்கு வேண்டியதாக இருக்கும். அதனால இந்த பந்தை நான் கொண்டு வர வேண்டும், அந்த கொண்டு வர வேண்டும் அப்படின்னு அந்த வேண்டுதல் இருக்கு இல்லையா, அதுதான் காரியதா புத்தி. இது எனக்கு காரியம், இது நான் செய்ய வேண்டியது அப்படின்னு அந்த காரியதா புத்தி ஏற்பட்டாதான், அதனாலதான் அந்த 4ல அந்த ஒரு பந்தை மட்டும் நான் கொண்டு வர்றேன் அப்படின்னு அந்த குழந்தை இவ்வளவுதான் யோசிக்கிறது. மத்த 3 பந்தையும் விட்டுட்டு இந்த ஒரு பந்தை மட்டும் ஏன் நான் கொண்டு வரேன்? ஏன்னா இதுலதான் எனக்கு காரியதா புத்தி இருக்கு, செய்ய வேண்டும் அப்படின்ற எண்ணம் இந்த செயல்ல தான் எனக்கு பிறந்திருக்கு. அப்போ ஒரு செயலை செய்யணும்னாலே காரியதா புத்தி, செய்ய வேண்டும் அப்படின்ற எண்ணமானது ஏற்பட வேண்டும். இப்போ அப்பாவை என்ன பண்றதா பார்த்திருக்கு இந்த குழந்தை, போய் மாட்டை கொண்டு வந்திருக்காரு அப்பா.
அப்ப மாட்டை கொண்டு வர வேண்டும் அப்படின்ற எண்ணம் இல்லாமல் போனால் எப்படி அவர் மாட்டை கொண்டு வந்திருப்பார்? இப்போ மாட்டை கொண்டு வர வேண்டும் அப்படின்ற எண்ணம் அப்பாவுக்கு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு இந்த குழந்தை தெரிஞ்சுக்கிறது. அதுக்கு மேல யோசிக்கிறது, சரி இவ்வளவு நாள் சும்மா இருந்தாரு, இப்பதானே போனார், கொண்டு வந்தார், மாட்டை கொண்டு வந்தார். அப்போ மாட்டை கொண்டு வர வேண்டும் அப்படின்ற எண்ணம் இவருக்கு ஏற்பட்டிருக்கு. ஏன் இப்போ புதுசா திடீர்னு ஏற்படணும்? 1 மணி நேரம் சும்மா தானே நம்ம எல்லாமே இருந்தோம், ஏன் இப்போ புதுசா ஏற்படணும் அப்படின்னா, இந்த 1 மணி நேரம் கழிச்சு இப்பதான் தாத்தா ஏதோ சொன்னான், அதை சொன்னதுனால அடுத்தது இவர் அப்பா போய் கொண்டு வந்திருக்காரு. அப்ப தாத்தா சொன்னதை கேட்டுதான் அப்பாவுக்கு காரியதா புத்தி, மாட்டை கொண்டு வர வேண்டும் அப்படின்ற எண்ணம் தாத்தா சொல்ல அது கேட்டு அப்பாவுக்கு இது ஏற்பட்டிருக்கு அப்படின்னு இப்ப குழந்தை எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறது. அப்ப கடைசியில குழந்தை என்ன புரிஞ்சுக்கிறது? அப்போ ஒருத்தர் சொன்னா அடுத்தவருக்கு ஒரு காரியதா புத்தி ஏற்படும். ஒருத்தர் பேச்சால அடுத்தவருக்கு ஒண்ணு புரிய வரும். என்ன புரிய வரும்? இந்த செயலானது நான் செய்ய வேண்டும், இந்த செயலானது செய்யப்பட வேண்டும் அப்படின்ற ஒரு காரியதா புத்தி வரும் எப்படின்னு கடைசியில அந்த குழந்தை இவ்வளவு புரிஞ்சுக்கிறது. மறுபடியும் சொல்ற என்ன புரிஞ்சுக்கிறது அப்படின்றது, ஒருத்தர் பேசினாரே என்றால் அதை அந்த கேட்கிறவருக்கு காரியதா புத்தி, ஒரு செயலானது செய்யப்பட வேண்டும் அப்படின்ற எண்ணமானது ஏற்படும் அப்படின்னு குழந்தை புரிஞ்சுக்கிறது. அப்போ பேச்சானது என்ன பண்றது? அடுத்தவர்களுக்கு புரிய வைக்கிறது. அதனாலதானே இப்போ நம்மளே பேசிட்டு இருக்கோம். நான் பேசுறதுக்கே காரணம் என்ன? கேட்கிறவர்களுக்கு புரிய வேண்டும் அப்படின்றதுதான். அப்போ பேச்சானது புரிய வைக்கும் அப்படின்னு நான் தெரிஞ்சுட்டா தானே நான் பேசவே போறேன். எப்படி தெரிஞ்சுட்டோம் நாம் எல்லாருமே? பேச்சானது ஒருத்தருக்கு புரிதலை ஏற்படுத்தும், கேட்கிறவர்களுக்கு புரிதலை ஏற்படுத்தும் அப்படின்றது எப்படி தெரிஞ்சுட்டோம்னா, இதோ இந்த சின்ன வயசுல இருக்கும் பொழுது நம்ம இப்படிதான் தெரிஞ்சுட்டு இருக்கோம். ஒருத்தர் ஒரு செயலை செய்ய அது மற்றொரு பேச்சால அந்த செயலானது ஏற்பட பார்த்துட்டு இருக்கிற அந்த குழந்தை நிலையில இருந்த நாம் என்ன புரிஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னா, ஒருத்தர் பேசினா கேட்கிறவருக்கு ஒரு புரிதல் ஏற்படும். என்ன புரிதல் ஏற்படும்? ஒரு செயலை நான் செய்ய வேண்டும், ஒரு செயல் செய்யப்பட வேண்டும், அது காரியம் என்னால் செய்யப்பட வேண்டும் அப்படின்ற அந்த காரியதா புத்தியானது ஏற்படும். ஆக பேச்சு எதை ஏற்படுத்துறது? காரியதா புத்தி, செய்ய வேண்டும் அப்படின்ற எண்ணத்தை ஏற்படுத்துகின்றது. இப்படின்னா ஆதி காலத்துல நம்ம குழந்தையா இருக்கும் பொழுது இப்படிதான் புரிஞ்சுட்டு இருக்கோம். ஆனா ஸ்பீச் என்ன பண்ணும் அப்படின்னா, அடுத்தவனுக்கு ஒரு ஆக்ஷனை நீ பண்ண வேண்டும் அப்படின்னு குறிக்கிறதுக்காக ஸ்பீச் ஆனது பயன்படும் அப்படின்னு நம்ம புரிஞ்சு வச்சுட்டு இருக்கோம். இதுதானே கட்டளையே. இப்படிப்பட்ட பேச்சு தானே கட்டளை. கட்டளைன்னா என்ன நினைச்சுட்டு இருக்கோம் நம்ம? கட்டளை செய்யறதுன்னா என்ன? அடுத்தவன ஒரு செயல்ல தூண்டுதல் தூண்டுறதே அதுதான் கட்டளை. அப்ப என்ன ஆயிடுச்சு? கிட்டத்தட்ட இப்போ பேச்சு அப்படின்னாலே கட்டளை அப்படின்னு ஆயிடுச்சு. பேச்சுனால என்ன பண்ணும்? கேட்கிறவனுக்கு ஒரு புத்தியை ஏற்படுத்தும். எவ்விதமான புத்தியை ஏற்படுத்துறது? அங்க இருக்கு இங்க இருக்க போறது அப்படின்ற புத்தியே கிடையாது. எப்படிப்பட்ட புத்தியை ஏற்படுத்துறது? ஒரு செயல் செய்யப்பட வேண்டும் அப்படின்ற புத்தியை ஏற்படுத்துறது. அப்போ பேச்சானது வெறும் இதுக்கு மட்டும்தான் பயன்படும். எதுக்கு பயன்படும்? ஒரு செயலானது செய்யப்பட வேண்டும் அப்படின்ற எண்ணத்துக்காக மட்டும்தான் பயன்படும். இதுதான் கட்டளை அப்படின்றது ஆயிடுது. அப்போ எல்லா பேச்சுன்றது அடுத்தவனுக்கு புரிதலை ஏற்படுத்தும்னா எப்படிப்பட்ட புரிதலை ஏற்படுத்தும்? செய்ய வேண்டும் அப்படின்ற எண்ணத்தை ஏற்படுத்தும். இவ்வளவுதான் அவன் சின்ன குழந்தையில தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கோம் நாம் எல்லாருமே கூட. இப்போ வேதத்துக்கு வருவோம். வேதத்துக்கு வந்தோமே என்றால் என்ன அர்த்தம்? அப்ப வேதமும் ஒரு விதமான பேச்சு தானே. அப்போ பேச்சுனாலே கட்டளையாக தான் இருக்கும் அப்படின்னு பார்த்தாச்சு. அப்ப வேதமும் ஒரு விதமான பேச்சு தானே, சொற்களுடைய சேர்க்கை தானே, வாக்கியங்கள். பேச்சு வாக்கியம் எல்லாம் ஒண்ணுதானே, வேதமும் வாக்கியம் தான். அப்ப வேத வாக்கியம் என்ன பண்ண போறது? வெறும் மறுபடியும் கட்டளையாகத்தான் இருக்க போறது. இதை செய், இதை செய்யாத அப்படின்னு கட்டளையாகத்தான் இருக்க போறது. அப்போ வேதமானது எப்படி பேச்சானது அங்க இருக்கு இங்க இருக்கு அப்படின்னு சொல்றதுக்காக அந்த பேச்சானது பயன்படாது. வெறும் கட்டளையாகத்தான் பேச்சு இருக்கும். அதே போல வேதமானது என்ன பண்ணும் அப்படின்னா, இருக்க போறது அப்படின்னு சொல்றதுக்காக வேதம் வரல. ஜெகத் காரணம் இப்படிப்பட்டது அப்படின்னு சொல்றதுக்காக எல்லாம் வேதம் வரல. யாகத்தை பண்ண, இந்த வெங்காயத்தை சாப்பிடாத, பூண்டை சாப்பிடாத அப்படின்னு பண்ணாத அப்படின்னு சொல்றதுக்காக தான் கட்டளையாக தான் வேதம் அமைஞ்சிருக்க வழிய மத்தொன்னு கிடையாது அப்படின்றது தேறிடும். இப்படி இருக்கிற பட்சத்துல இப்ப பாப்போமே, இந்த வேதவியாசர் என்ன பண்ணியிருக்கார்? வேதாந்தம் உபனிஷத் வாக்கியத்துல ஜெகத் காரணம் என்னது அப்படின்னு விசாரம் பண்ண வரேன் அப்படின்னு வந்தாரு வேதவியாசர். இவர் பண்ற மொத்த விசாரமும் வேஸ்ட் தானே, அப்போ வீண் தானே, பயனற்றது தானே. ஏன்? வேதத்துக்கே அங்க தாத்பரியம் கிடையாது. வேதம் அப்படின்றதே கட்டளையாகத்தான் இருக்கும். இப்ப நம்ம மறுபடியும் யோகாவாதியாருடைய உதாரணத்துக்கு போனோம்னா, அவர் கட்டளையாக தான் சொல்றதுக்காக வந்திருக்கார். அவர் கூட மற்ற கலைகள் சொல்றாரு. அந்த கலைகள் எதுக்காக சொல்றார்? அந்த கட்டளைக்கு பயன்படும்.
அப்படின்றதுக்காக தான் அந்த கதைகள் எல்லாம் சொல்றார். ஆனா இவருடைய தாற்பயம் என்ன? இந்த ஆசனத்தை இப்படி பண்ணணும், இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றதுலதான் தாற்பயம். இப்போ கேட்கிற அந்த மாணவர்கள்லாம் எதிர கேள்வி கேட்பார்கள், எதிர விசாரம் பண்ணுவார்கள், எதிர சந்தேகம் ஏற்படும் அவர்களுக்கெல்லாம். யோகாவாதியார் எதை தாற்பயமா வச்சுட்டு இருக்காரோ அந்த கட்டளைகள்ல ஆசனங்கள் எப்படி பண்ணணும் அப்படின்றதுதான் விசாரம் பண்ணுவார்களே ஒழிய, இவர் சொன்ன கதை அந்த ஊர்ல நான் இப்படி பார்த்தேன் அப்படின்னு உதாரணத்துக்காக சொல்ற கதையில யாராவது விசாரம் பண்ணுவார்களா? உபன்யாசத்துல கூட சம்பிரதாய விஷயத்தை புரிய வைக்கிறதுக்காக உபன்யாசகர்கள்லாம் ஏதோ ஒரு உதாரணம் சொல்லுவார்கள். உதாரணத்துல விசாரம் பண்ணுவார்களா? உதாரணம் புரிய வைக்கிறதுக்காக உதாரணத்துல யாராவது விசாரம் பண்ணுவார்களா போயிட்டு? அதே போலதான் இந்த யோகா விஷயத்திலயோ இல்லாட்டி மத்த எந்த கட்டளையாக இருந்தாலும் கட்டளையில விசாரம் இருக்கணும் ஒழிய அந்த கட்டளைய புரிய வைக்கிறதுக்காக சில கதைகள்லாம் சொல்லப்படுறது இல்லையா? அதுல போய் யாராவது விசாரம் பண்ணுவார்களா? ஆனா அந்த வேதவியாசர் இப்ப கிட்டத்தட்ட என்ன பண்ணிருக்காரு இவர்? அந்த கட்டளைக்கு பயன்படக்கூடிய இந்த விசாரங்கள்லாம் இருக்கு, இந்த பயன்படக்கூடிய இந்த வாக்கியங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதுல போய் விசாரம் பண்றேன் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காரு. அதுல தாற்பயமே கிடையாது வேதத்துக்கு. வேதத்திற்கு தாற்பயம் என்ன அப்படின்னா, யாகத்தை செய், யாகத்தை இப்படி செய்யக்கூடாது அப்படின்ற அந்த அம்சத்துலதான் தாற்பயம் ஒழிய ஜெகத் காரணம் இப்படிப்பட்டது அப்படின்ற அம்சத்துல அது தாற்பயமே கிடையாது வேதத்துக்கு. மறுபடியும் சொல்றேன், ஏன் தாற்பயம் கிடையாது அப்படின்னா, எல்லா பேச்சுக்களுமே காரியமான ஒரு அர்த்தத்தை தான் சொல்லும். செய்யப்பட வேண்டும் அப்படின்ற காரிய அர்த்தம் அதைதான் சொல்லுமே ஒழிய சித்தமான அர்த்தம் என்றால் ஏற்கனவே இருக்கக்கூடியது, நாம் செய்து ஒண்ணும் பண்ண போறது கிடையாது, ஏற்கனவே இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு அர்த்தத்தை வேதமானது சொல்ல வராது. பேச்சானதே அப்படி அதை பத்தி சொல்லவே சொல்லாது. அப்படி இருக்கும் பொழுது அந்த சித்த ரூபமான அர்த்தம், ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு அர்த்தம், ஜெகத் காரணம் என்ன அப்படின்னா ஏற்கனவே இருக்கு. இப்ப அதுல பெரிய விசாரமே கிடையாது வேதம். அதை பண்றதுக்காக வேதமே வரல. அதை நம்மளை யாகத்தில் எப்படி மூட்டணும் அப்படின்றதுக்காக தான் வேதம் வந்திருக்கு. அதனால இந்த ஜெகத் காரண விசாரம், பிரம்ம விசாரம் இதெல்லாம் எதுக்காக பண்ணணும், இது தேவையே கிடையாது அப்படின்றதுதான் பூர்வபக்ஷம். இது கஷ்டமா இருந்திருக்கலாம். ஆகையினால 2-3 தடவை இதை கேட்க வேண்டும். கூடவே இந்த பிரசன்டேஷன் ஒண்ணு இருக்கு, கிருஷ்ணன் சுவாமி, பெங்களூரை சேர்ந்த கிருஷ்ணன் சுவாமி பண்ணின பிரசன்டேஷன். அதுக்கு கோவிந்ததாசர் சுவாமி தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கார் பிரசன்டேஷனை. அந்த 2 பிரசன்டேஷனும் இந்த வீடியோவோடய வெளியிடப்படும். அதை பார்த்து இது கொஞ்சம் புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். புரிஞ்சுக்க முடியலை அப்படின்னா மறுபடியும் இது ஒரு தடவை ஒரு கிளாஸாவே எப்படியாவது பார்க்கலாம் அப்படின்னு மனசுல வச்சுட்டு இருக்கேன். புரிஞ்சுதா இல்லையா அப்படின்றத நீங்க தெரிவிக்க வேண்டும். ஆக இது சம்மரிலாம் மறுபடியும் எதுவும் பண்ணல. நீங்களே மறுபடியும் எப்படியுமே ஒரு 2-3 தடவை கேட்க வேண்டி இருக்கும் இந்த விஷயத்த. ஆக இந்த பூர்வபக்ஷம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும்னா, இதுல இந்த வேதாந்த விசாரம் அப்படின்னு பிரம்மசூத்திரம் அப்படின்னு பண்ண வந்தாரு இந்த வேதவியாசர். இவர் பண்றதே பயனற்றது. ஏன்னா வேதாந்தத்துக்கு, இந்த வேதத்துக்கே இந்த ஜெகத் காரணம் அப்படின்றதெல்லாம் பத்தி பேசுறதுல தாற்பயமே கிடையாது. சொல்ல வந்தது என்னத்த அப்படின்னா, ஒரு செயலை எப்படி பண்ணலாம். எல்லா பேச்சுமே கட்டளையாகத்தான் இருக்கும். வேதமாகிற பேச்சும் என்ன பண்றது அப்படின்னா கட்டளையாகத்தான் இருக்கு. செயலை செய்யணும், செய்ய வேண்டாம் அப்படின்றதுலாம் அப்படின்ற விஷயத்துலதான் வேதத்துக்கு தாற்பயமே ஒழிய பிரம்மத்தை பத்தி சொல்றதுல இதுக்கு தாற்பயம் கிடையாது. இப்போ பிரம்மத்தை பத்தி சொல்ற வாக்கியங்கள், ஜெகத்காரணத்தை பத்தி சொல்ற வாக்கியங்கள் அதெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கட்டளைக்கு சேர நம்ம அதெல்லாம் புரிஞ்சுக்கணும். அதாவது எப்படின்னா, இப்போ ஒரு ஆட்டோ நிறுத்திடுறோம், கையை காட்டி நிறுத்திடுறோம் ஆட்டோவை. அதுக்கப்புறம் அந்த ஆட்டோக்காரன் கிட்ட சொல்றோம், அவன் என்ன கேட்பாங்க, எங்க போனோம் அப்படின்னு கேட்பான். நம்ம என்ன சொல்லுவோம், அந்த இடத்துக்கு அப்படின்னு அதை சொல்லிடுவோம் அப்படின்னு வச்சுப்போமே. அந்த இடத்த மட்டும் நம்ம குறிச்சோமே என்றால் என்ன தாற்பயம், அந்த இடத்துக்கு போக வேண்டும் அப்படின்னு நம்ம கூடவே சேர்த்துக்கணும். அப்போ இப்ப எதிரில் அங்க ஒரு நிதி குவியல் இருக்கு அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு அப்படின்னு வச்சுக்கோமே. இங்க என்ன பண்ணிருக்காரு அவர், நிதி குவியல் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு இருப்பை காட்டுறாரு. இதுதான் சித்த பதார்த்தம், ஏற்கனவே இருக்கு. நிதி குவியல் அங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுறாரு. சொன்ன உடனே நம்ம என்ன புரிஞ்சுப்போம், எப்படி புரிஞ்சுப்போம், நீ தோண்டி எடு அப்படின்னு ஒரு செயல்ல அவர் நம்மள மூட்டுறார் அப்படின்னு தானே புரிஞ்சுப்போம். அப்போ நிதி குவியல் இருக்கு அப்படின்னு அதோட நிக்க மாட்டோம், அதை கொண்டு போய் எங்க சேர்த்துடுவோம், ஒரு செயல்ல போய் சேர்த்துடுவோம். அதே போல இப்போ ஆத்மா இப்படிப்பட்டதாக இருக்கு அப்படின்னு ஒரு வேத வாக்கியம் இருக்குன்னா வெறும் இருப்ப சொல்றதுனால அதுக்கு அதோட நிக்காது. அதை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, யாகம் பண்ணாது அப்படின்னு ஏற்கனவே நிறைய வேத வாக்கியங்கள்லாம் இருக்கு இல்லையா, கட்டளையாக இருக்கு இல்லையா, அது கூட கொண்டு போய் இதை சேர்த்துடுவோம். ஆத்மா ஞானானந்தமா இருக்கு இல்லையா, நீ என்ன பண்ணு அப்படின்னா நிறைய உபாசனம் பண்ணி மோட்சத்துக்கு போயிடேன். அப்போ உபாசனம் அப்படின்ற செயல்ல நம்ம இந்த வாக்கியத்தெல்லாம் கொண்டு போய் சேர்த்துடுவோம். பிரம்ம விஷயத்துல கூட அப்படியே தான். நம்ம என்ன பண்ணுவோம், அப்போ தனியா பிரம்மம்னா பரமாத்மா ஜீவாத்மாவை காட்டிலும் வேறுபட்டது அந்த விசாரத்துக்கெல்லாம் போகவே வேண்டாம்.
பிரம்மம் அப்படின்னு ஏதோ ஒண்ணு இருக்கு, ஆனந்தம் அப்படின்னு ஏதோ ஒண்ணு இருக்கு. அப்ப அந்த ஆனந்த அடையறதுக்காக நீ என்ன பண்ண அப்படின்னா உபாசனத்தை பண்ணு அப்படின்னு அங்க கொண்டு போய் சேர்த்துடுவோம் அப்படின்ற தாற்பயத்தோட தான் இந்த பூர்வபக்ஷமே வந்திருக்கு. ஆக வேதம் அப்படின்ற கட்டளை என்ன பண்ணும் அப்படின்னா, வேதம் அப்படின்ற இந்த சொல்லானது ஒரு இருக்கிற வஸ்துவை பத்தி சொல்லாது. நிதி குவியல் இருக்கு அப்படின்னா அதோட முடியாது. அது என்ன பண்ணும், பண்ணு அப்படின்ற செயல்ல போய் நம்மளை மூட்டிடும். அப்ப பண்ணு அப்படின்னு தனியா ஒரு வாக்கியம் இருக்கு, நிதி குவியல் அப்படின்னு இருக்கு. அப்ப நிதி குவியல் இங்க இருக்கிறதுனால நீ தோண்டுதலை செய், தோண்டு, இந்த மண்ணை வந்து வெட்டி விட்டுட்டு தோண்டிடு, அதுக்கப்புறம் நிதி குவியல் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்ம செயல்ல மூட்டுறது இல்லையா அந்த பேச்சு கூட. அதே போல ஜெகத் காரணம் இப்படி இருக்கு, ஆத்மா இப்படி இருக்கு அப்படின்னு சொல்ற இந்த வேத பாகங்களுக்கெல்லாம் என்ன தாற்பயம் அப்படின்னா, ஆகையினால நீ யாகத்தை செய், ஆகையினால நீ உபாசனத்தை செய் அப்படின்னு நம்ம உபாசனத்திலையும் அதே போல இந்த யாகத்திலையும் தான் விசாரம் பண்ணணுமே ஒழிய, வெறும் இந்த கதையில இப்படி இருக்கு, ஆத்மா அப்படி இருக்கு அப்படின்ற ஒரு இடத்துல விசாரம் பண்ண வேண்டாம். ஆகையினால இந்த பிரம்ம விசாரம் அப்படின்றது தேவை கிடையாது அப்படின்னு சொல்றதுதான் இந்த பூர்வபக்ஷம். அடியின் மறுபடியும் எவ்வளவு முடியுமோ கொஞ்சம் சுலபமா சொல்ல முயற்சி பண்ணியிருக்கேன். புரியறதுக்கு கஷ்டமா இருக்குன்னு சொல்லும் பொழுதே எனக்கே தெரியறது. மறுபடியும் வேணா நான் வந்து வேற விதமா எளிமைப்படுத்தி சொல்ல முடியுமா அப்படின்றதையும் பார்க்கிறேன். இதுவரையிலும் புரிஞ்சதா என்பதையும் தெரிவிக்க வேண்டும் என்றும் பிரார்த்தித்து அமைகிறேன். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.